காஞ்சி என்ற வார இதழைத் தொடங்கியவர் யார்? ஈ.வே.ரா, சி.என். அண்ணாதுரை, காந்தி, இவருள் எவருமில்லை. திராவிட நாடு என்ற இதழைத் வெளியிட்டவர் யார்? ஈ.வே.ரா, ராஜாஜி, அண்ணா, இவருள் எவருமில்லை. இதுக்கு ஆன்சரை பிறகு பார்ப்போம். லாஸ்ட்டாக அந்த வீடியோ முடிவில் பார்ப்போம். காஞ்சி என்ற வார இதழைத் தொடங்கியவர் யார்? திராவிட நாடு என்ற இதழை வெளியிட்டவர் யார்? காஞ்சி என்ற வார இதழை இவருள் எவருமில்லை. காந்தி, சி.என். அண்ணாதுரை, ஈ.வே.ரா. திராவிட நாடு என்ற இதழை வெளியிட்டவர் யார்? இப்போ இதுக்கு வீடியோக்குள்ளே போவோம். அண்ணா அண்ணாதுரை, சி.என். அண்ணாதுரை, அண்ணா அப்படிங்கிறவங்க 2 பேருமே ஒரே ஆள் தான். சி.என். அண்ணாதுரையோட சிறப்பு பெயர் அண்ணா. அண்ணாவின் நாடக நூல்கள் கலப்பு மனம், வேலைக்காரி, ஓரிரவு, 1லேருந்து 10 வரை உள்ள நாடகம் தான் ரொம்ப முக்கியம். பாக்கியெல்லாம் கூட நீங்கள் லைட்டாக ஞாபகம் வச்சுட்டா போதும். கலப்பு மனம், வேலைக்காரி, ஓரிரவு, சந்திரமோகன், சந்திரோதயம், இன்ப ஒளி, சொர்க்கவாசல், நீதிதேவன் மயக்கம், ரொட்டித்துண்டு, கண்ணாயிரத்தின் உலகம், கண்ணீர் துளி, சன்மானம், நன்கொடை, மடமான்மியம், சுமங்கலி பூசை. இதில் நீங்கள் தெரிஞ்சு முதல் 10 மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிங்க. பாக்கியெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்க வேண்டாம். முதல் 10 மட்டும் தெரிஞ்சு வச்சிங்க. அண்ணாவின் நாடக நூல்கள், கலப்பு மனம், வேலைக்காரி, ஓரிரவு, சந்திரமோகன், சந்திரோதயம், இன்ப ஒளி, சொர்க்கவாசல், நீதிதேவன் மயக்கம், ரொட்டித்துண்டு, கண்ணாயிரத்தின் உலகம். இந்த 10 மட்டும் நல்லா ஞாபகம் வச்சிங்க. அண்ணாவின் நாடக நூல்கள், கலப்பு மனம், வேலைக்காரி, ஓரிரவு, சந்திரமோகன், சந்திரோதயம், இன்ப ஒளி, சொர்க்கவாசல், நீதிதேவன் மயக்கம், ரொட்டித்துண்டு, கண்ணாயிரத்தின் உலகம். பார்ட் 2 அண்ணாவின் நூல்கள் ஆசிரியர்கள் பார்ட் 2ல மீதி உள்ள அண்ணாவின் நாடக நூல்கள், சிறுகதைகள், பெருங்கதைகள்லாம் பிறகு பார்ப்போம். அண்ணாவின் நாடக நூல்கள், கலப்பு மனம், வேலைக்காரி, ஓரிரவு, சந்திரமோகன், சந்திரோதயம், இன்ப ஒளி, சொர்க்கவாசல், நீதிதேவன் மயக்கம், ரொட்டித்துண்டு, கண்ணாயிரத்தின் உலகம். இதெல்லாம் சும்மா ஞாபகம் வச்சுக்கிங்க. அவ்வளோதான். இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. பாக்கி இந்த 10ஐயும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அண்ணாவின் நாடக நூல்கள், கலப்பு மனம், வேலைக்காரி, ஓரிரவு, சந்திரமோகன், சந்திரோதயம், இன்ப ஒளி, சொர்க்கவாசல், நீதிதேவன் மயக்கம், ரொட்டித்துண்டு, கண்ணாயிரத்தின் உலகம், கண்ணீர் துளி, சன்மானம், நன்கொடை, மடமானியம், சுமங்கலி பூஜை. இதெல்லாம் அண்ணாவின் சிறுகதைகள். இதுலேயும் 10 ஞாபகம் வச்சுங்க. பிறகு பார்த்துக்குவோம். செவ்வாழை, ராஜபாட் ரங்கத்துறை, பேய் ஓடிப்போச்சு, மரத்துண்டு, ரொட்டித்துண்டு, செங்கரும்பு, பொங்கல் பரிசு, பிரார்த்தனை, கொலைக்காரி, வள்ளி திருமணம், கொக்கரக்கோ, தனபால் செட்டியார் கம்பெனி. இந்த 12 ஞாபகம் வச்சு. இது இல்லாமல் பார்வதி பியோ, ரங்கோன் ராதா, இதுமாதிரி நிறைய இவர்களோட நூல்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த இதில் பார்ப்போம். இப்போ இது இன்னைக்கு இதை பாருங்கள். செவ்வாழை, ராஜபாட் ரங்கத்துறை, பேய் ஓடிப்போச்சு, மரத்துண்டு, ரொட்டித்துண்டு, செங்கரும்பு, பொங்கல் பரிசு, செவ்வாழை, ராஜபாட் ரங்கத்துறை, பேய் ஓடிப்போச்சு, மரத்துண்டு, ரொட்டித்துண்டு, செங்கரும்பு, பொங்கல் பரிசு, பிரார்த்தனை, கொலைக்காரி, வெள்ளி திருமணம், கொக்கரக்கோ, தனபால் செட்டியார் கம்பெனி. இதை ஞாபகம் வச்சுக்கிறது கூட கூட நிறையா இது பண்ணுறேன். செவ்வாழை, செங்கரும்பு, பொங்கல் பரிசு. பொங்கலுக்கு கரும்பு வாழைப்பழம்லாம் இருக்கும்ல, அதை வச்சுட்டு செங்கரும்பு, பொங்கல் பரிசு, செவ்வாழை இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா பொங்கலுக்கு என்னென்ன தேவைப்படும்? வாழைப்பழம், கரும்பு, பொங்கல். அதெல்லாம் பொங்கல் பரிசு, செங்கரும்பு, செவ்வாழை ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு மரத்துண்டு, ரொட்டித்துண்டு, இதுமாரி ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி அடுத்த வீடியோவில் எடுத்து போடுறேன். பிறகு போடுறதில்ல. இப்போ அர்ஜென்ட்டுக்கு அண்ணாவின் சிறுகதைகள், செவ்வாழை, ராஜபாட் ரங்கத்துறை, பேய் ஓடிப்போச்சு, மரத்துண்டு, ரொட்டித்துண்டு, செங்கரும்பு, பொங்கல் பரிசு, பிரார்த்தனை, கொலைக்காரி, வள்ளி திருமணம், கொக்கரக்கோ, தனபால் செட்டியார் கம்பெனி. இதுலேயும் இந்த 10 மட்டும் ஞாபகம் வச்சிங்க நல்லா. இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட்டுக்காக தான் இவ்வளோ அர்ஜென்ட்டாக இதை போடுறேன். அடுத்ததில் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு போட்டு விட்டுறேன். செவ்வாழை, ராஜபாட் ரங்கத்துறை, பேய் ஓடிப்போச்சு, மரத்துண்டு, ரொட்டித்துண்டு. நீங்களே எழுதிக்கிங்க. இதுமாரியே மரத்துண்டு, ரொட்டித்துண்டுலாம் ஒன்றா வரும். அதுமாரி கரும்புக்கு பொங்கல், வாழைப்பழம் தேவைப்படும். பொங்கல் பரிசு, செங்கரும்பு, செவ்வாழை இப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா ஞாபகம் இருக்கும். வள்ளி திருமணம், கொக்கரக்கோ, தனபால் செட்டியார் கம்பெனி. இந்த 10 மட்டும் ஞாபகம், 12 மட்டும் ஞாபகம் வச்சிங்க இப்போக்கி. இது போதும். இதுதான் அதை கேட்பாங்க. இது இல்லாமல் இந்த ரங்கோன் ராதா, பார்வதி பிஏ, இதுமாரி இதெல்லாம் இருக்க எழுதிய நூல்கள், அதெல்லாம் அடுத்தடுத்த இதில் பார்ப்போம். இப்போ கண்டினியூஸாக நீங்கள் இது பண்ணி வச்சுக்கிங்க. இதில் இருந்தால் நம்ம அடுத்த டெஸ்ட்டுக்கு நம்ம கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம். அண்ணாவின் சிறுகதைகள். சி.என். அண்ணாதுரை தான் அண்ணான்னு சிறப்பு பெயர். அண்ணாவின் சிறப்பு பெயர் சி.என். அண்ணாதுரையோட சிறப்பு பெயர் தான் அண்ணா. இவர் காஞ்சிபுரத்தில் பிறந்தார். இப்போ நம்ம ஆரம்பத்தில் இந்த வீடியோ ஆரம்பத்தில் கேட்ட கொஸ்டின்ஸ் 2 அதில் 12 மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. 10 மட்டும் ஞாபகம் வச்சுங்க. செவ்வாழை, ராஜபாட், இது சிறுகதைகள், அண்ணாவின் சிறுகதைகள். அண்ணாவின் நாடக நூல்கள், கலப்பு மனம், வேலைக்காரி, ஓரிரவு, சந்திரமோகன், சந்திரோதயம், இன்ப ஒளி, சொர்க்கவாசல், நீதிதேவன் மயக்கம், ரொட்டித்துண்டு, கண்ணாயிரத்தின் உலகம். இந்த 10ஐயும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அண்ணாவின் நாடக நூல்கள், கலப்பு மனம், வேலைக்காரி, ஓரிரவு, சந்திரமோகன், சந்திரோதயம், இன்ப ஒளி, சொர்க்கவாசல், நீதிதேவன் மயக்கம், ரொட்டித்துண்டு, கண்ணாயிரத்தின் உலகம், கண்ணீர் துளி, சன்மானம், நன்கொடை, மடமான்மியம், சுமங்கலி பூஜை. இதில் முதல் 10 நல்லா ஞாபகம் வச்சுங்க. வேலைக்காரி, கலப்பு மனம், வேலைக்காரி, ஓரிரவு, சந்திரமோகன், சந்திரோதயம், இன்ப ஒளி,
சொர்க்கவாசல், நீதிதேவன் மயக்கம், ரொட்டி துண்டு, கண்ணாயிரத்தின் உலகம். அடுத்தது நம்ம போடுற வீடியோவில் வந்து நிறைய அண்ணாவின் நூல்கள்லாம் போடுவோம். அது சும்மா ஓரளவுக்கு சும்மா லைட்டாக பார்த்தாலே போதும். அதை மனப்பாடம் பண்ண வேண்டியது. ஆனால் இந்த 10 நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அதை வந்து சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஏன்னா வந்து அது எப்பாவது திடீர்னு கேட்டுட்டா என்ன பண்ணுறதுங்கிறது ஒரு இது ஒரு தற்காப்புக்கு தான் அதை பண்ணி வைக்கிறோம். ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டியதில்லை. ஏன்னா கட் ஆஃப் ரொம்ப குறைஞ்சிரும். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. புரியுதா? அதனால கஷ்டமான கொஸ்டின் வருது, இதுதான் எல்லாரும் படிப்பாங்க. அப்படி கொஸ்டின் கஷ்டமாக இருந்ததுன்னா கட் ஆஃப் குறையும். கொஸ்டின் நல்லா ஈஸியாக இருந்துச்சுன்னா 190 195 கொஸ்டின்ஸ் அடிக்கிற மாதிரி இருக்கும். கட் ஆஃப் குறைஞ்சா 140 130 கூட கிடைக்கும். நம்மளுக்கு வந்து இது வந்துடும். அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மார்க் குறையுது அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. என்ன ஒரு விஷயம்னா கஷ்டமாக இருந்ததுன்னா கட் ஆஃப் குறைய போகுதுன்னு அர்த்தம். அதனால் வந்து அது வந்து ரொம்ப கஷ்டமாக கேட்குறாங்க அப்படின்னா அதுமாரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டால் கொஞ்சம் நீங்கள் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அதை போடுறோம். இருந்தாலும் இதையும் 10 பார்த்தாலே போதும். கலப்பு மனம், வேலைக்காரி, ஓரிரவு, சந்திரமோகன், சந்திரோதயம், இன்ப ஒளி, சொர்க்கவாசல், நீதிதேவன் மயக்கம், ரொட்டி துண்டு, கண்ணாயிரத்தின் உலகம். அடுத்தது இப்போ ஃபஸ்ட்டு பார்த்த வீடியோவில் காஞ்சி என்ற வார இதழை தொடங்கியவர் யாருன்னா சி.என். அண்ணாதுரை. இவர் தான் அண்ணாங்கிற ஒன்று தான் சி.என். அண்ணாதுரை. திராவிட நாடு என்ற இதழை வெளியிட்டவரும் அண்ணா தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டினியூவாக இது பண்ணுங்கள். வர ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்காக தான் இவ்வளவு நம்ம பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.